Hi, my dear beautiful people in the world, good morning. உலக மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நீங்க நினைக்கலாம், என்னடா இந்த ஆளு எப்ப பார்த்தாலும் எதையாவது இடக்கு முடக்கா பேசிக்கிட்டு இருக்கான். ஆமா, எல்லாரும் நம்மெல்லாம் எப்படி வாழறோமோ அதே மாதிரி இந்த ஆள் வாழ்ந்துட்டு போக வேண்டியதானே. ஆமா, இதுல வந்து நியாயம், உண்மை, உழைப்பு, அன்பு, பாசம், நேசம், நீ எதையாவது இந்த உலகத்துக்கு தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் பைத்தியக்காரன். நாங்கெல்லாம் தினமும் வாழலையா? இதே சாகரிகள் தானேயா வாழறோம். கிடைச்ச வரைக்கும் ஆமா புடுங்கணுமா? மயிலே மயிலேன்னா ரெக்க போடாது. அப்போ நம்ம தான் புடுங்கணும். அப்படி கிடைச்ச வரைக்கும் லாபம்னு அகோரிங்க மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற பணத்தை பிடிங்கி தின்ற மாதிரி பிடிங்கி தின்ட்டு போவியா? அதை விட்டுட்டு நியாயம், நேர்மை, பாசம், உண்மை, உழைப்பு, யாருடைய சொத்தையும் ஆட்டம் போடக்கூடாது, யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணக்கூடாது, உண்மையாக வாழணும், உழைச்சி வாழணும், ஓசியில் வாழக்கூடாது. நீ எதையாவது வந்து கர்ம இழவெடுத்தவன் எதையாவது பேசின்னு இருக்கானே, அப்படி உங்களுக்கு தோணலாம். ஆனால் ஒளிகள் எல்லோரும் அப்படி இல்லை. சிலர் தங்களுக்குன்னு ஒரு வட்டம் அல்லது ஒரு சதுரம் அதை போட்டுக்கொண்டு அதை விட்டு வெளியில போகாம அதுக்குள்ளேயே தான் வாழ்வாங்க. அப்படி வாழக்கூடியவர்கள் தான் மேன்மையானவர்கள், உத்தமமானவர்கள், மகத்துவமானவர்கள், மா மனிதர்கள். அப்படிப்பட்ட ஒரு மா மனிதர் தான் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களின் வாழ்க்கை வரலாறை ஆமா ஒரு முறை அல்ல, 1000 முறைகள், லட்சம் முறைகள் படித்தாலும் அவர் ஒரு மா மனிதர் என்பதை ஆமா ஒருவராலும் மறுக்க முடியாது. ஆமா, எல்லோரிடமும் சில மகத்துவங்கள் இருக்கும். அப்படி அவரிடம் இருந்த மகத்துவங்களில் மிக மிக முக்கியமான மகத்துவம் என்னவென்றால், ஏழைகள் சிரிப்பில் இறைவன் எம்ஜிஆர். ஆமா, ஏழைகள் அதவங்கள விடுங்க, அவர் வந்து சிலருக்கெல்லாம் ரொம்ப வில்லங்கமானவர் என்றெல்லாம் சொல்லுவாங்க. பட் ஏழைகளை பொறுத்த வரைக்கும், ஏன்னா அவங்க குடும்பம் ஒரு பண்ணு, ஒரே ஒரு பண்ணை சத்யா அம்மா வந்து பாதியா, ஒரு பண்ணை பாதியா உடைச்சி அண்ணனுக்கு பாதியும், எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு பாதியும். அண்ணன்னா அவர் சக்கரபாணி, எம்ஜி சக்கரபாணி கொத்துட்டு இவங்க பட்னியா இருப்பாங்களாம். அப்படி வளர்ந்த ஒரு அற்புதமான மா மேதை எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். நான் அவரை பற்றி தான் நான் வந்து நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். இன்னைக்கு நான் அவரை பற்றி தான் ஒரு பாடல், அற்புதமான ஒரு பாடல். அவர் நடித்த படம் நான் ஏன் பிறந்தேன் என்று ஒரு படம். வாலி அவர்கள் எழுதிய பாடல், டிஎம்எஸ் பாடியிருக்காங்க. இப்போ அதை அப்படியே நான் உங்களுக்கு வாசித்து காமிக்க போகிறேன். இங்கே வந்து கேமரா குவாலிட்டி, அந்த குவாலிட்டி, இந்த குவாலிட்டி, அந்த மாதிரியெல்லாம் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தாங்க, மனசு தாங்க, மனசு தான் குவாலிட்டி. போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோ, வந்து இறங்குற காரோ, எந்நேரமும் பறந்துக்கிட்டு இருக்கிற, பறந்து போய் வந்து கொண்டு இருக்கிற ஃப்ளைட்டோ அல்ல. மனம்தான் அழகு, அகத்தின் அழகு முகத்தின். அப்படி எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களின் ஒரு அற்புதமான ஒரு பாடல், நான் ஏன் பிறந்தேன் என்ற ஒரு படம். வாலி அவர்கள் எழுதிய பாடல், டிஎம்எஸ் பாடியிருக்கிறாங்க. நான் அப்படியே பாருங்க, அந்த பாட்டுக்குள்ளார போலாம். தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு, தம்பிக்கு ஒரு பாட்டு,
அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு, வாழ்வில் நம்பிக்கை வளர்வதற்கு உதவும் நான் சொல்லும் கதை பாட்டு. தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு, வாழ்வில் நம்பிக்கை வளர்வதற்கு உதவு நான் சொல்லும் கதை பாட்டு. பார்த்தீங்களாங்க, தம்பிக்கு ஒரு பாட்டான், அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டான், வாழ்வில் நம்பிக்கை வளர்வதற்கு உதவும் நான் சொல்லும் கதை பாட்டு என்று ஒரு அப்படி ஒரு பல்லவியா அனுப்பல்லவியா அதை விட்டுருங்க, நம்ம அது உள்ள மியூசிக் உள்ளார போவானா. ஸோ பாடலின் தொடக்கம் அப்படி இருந்தாலும் அடுத்த வரிகளை பாருங்களேன். இந்த வரிகள் உண்மையாலுமே ஆமாம், உலகத்தில் 800 கோடி பேர் இருப்பதாக சொல்கிறாங்க. நான் எப்பவுமே சொல்வேன், நேற்று செத்து போன நாள் அதை பற்றி பேசாத, நாளைக்கு இருக்க மாட்டோமா அதுவும் தெரியாது, அதை பற்றியும் பயங்கரமாக யோசிக்காத, பயம் வரும். இன்று வேலைக்கு போகணும், சாப்பிடணும், தூங்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், இது வரைக்கும் பார்த்துக்கினா போதும். மற்றபடி பெருசாக போட்டு இதைன்னு போட்டு குழப்பிக்கின்னு ஏங்க உலகம் பூரா வார் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. உலகம் பூரா நேற்று கூட பார்த்தீங்களா ஸ்பெயினில் என்ன நடந்தது பார்த்தீங்களா? ஸ்பெயினில் கடல் அலை சும்மா வீடெல்லாம் பூந்து வீடெல்லாம் நாசம் பண்ணுது. ஆமாம், ஸ்பெயினில் தான். பாருங்க, அதாவது யூடியூப்ல தான் போடுறாங்கல்ல, யூடியூப்ல அந்த சேனல்ஸ் எல்லாம் மிக பெரிய அளவில் ஈரான் எல்லாம் உள்நாட்டு போர் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படி உலகம் பூரா எங்க பார்த்தாலும் போர், சண்டை, ரத்தம், அடி தட்டி, குத்து, கொலை. ஆமா, 2026 நான் மிகப்பெரிய பேரழிவுகளை எல்லாம் தரும் சொல்லிட்டு இன்னைக்கு நேற்றுல ரொம்ப நாளா சொல்லின்னு இருக்கிறேன். நான் மட்டும் சொல்லலை, பாபா வாங்கு, நஸ்ராமிஸ், இதை ஏகப்பட்ட தீர்க்கதரிசிகள், பைபிள், குரான், இன்னும் நிறைய வேதங்கள் 2026 முன்னிலைப்படுத்தி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது. நீ பாட்டு சொல்லிக்கிட்டு இரு, நாங்கள் பாட்டு செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் மக்கள் எண்ணமும் சிந்தனையும் செயல்களும் இருக்கிறது. மக்கள் இந்த காலம் இல்லை, எந்த காலத்திலையும் அவர்கள் திருந்த மாட்டாங்க, அது வேற விஷயம். அதே மாதிரி நம்மளும் திருந்த மாட்டோம். நம்ம ஆமாம், போதனை பண்ணின்னு தான் இருப்போம், சொல்கிறத சொல்லின்னு தான் இருப்போம். திருந்தாங்களோ திருந்தலையோ அது நமக்கு முக்கியம் இல்லை. சொல்லணும், யாரோ ஒருவராவது கேட்க மாட்டாரா அப்படின்ற ஒரு ஆமாம் ஒரு சிந்தனையும் எண்ணமும் ஆசையும் ஆமாம் நல்லோர் மனதில் எப்பொழுதும் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் தான் யாருக்காவது ஒருவருக்காவது இது போய் எட்டாதா? ஆமாம், ஒருவரும் பார்க்க போகிறதில்ல என்று நமக்கு நன்றாக தெரிந்திருந்தாலும் ஆசை தான். சரி, யாருக்காவது இது போய் சேராதா? யாராவது ஒருவராவது ஆமாம் நம்ம பேசுறத கேட்டுட்டு ஆறுதல் அடைய மாட்டாரா அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஸோ அடுத்த வரிகள் மிக மிக ஆமாம் பாருங்களா. ஒரு மேதை பகல் வேலை கையில் விளக்குடன் சென்றாராம். ஒரு மேதை பகல் வேலை கையில் விளக்குடன் சென்றாராம். மனிதனெங்கே 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 காணவில்லை, தேடுகிறேன் நான் என்றாராம். மனிதனெங்கே காணவில்லை, தேடுகிறேன் நான் என்றாராம். பிறப்பால் வளர்ப்பால் இருப்பவரெல்லாம் மனிதர்கள் அல்ல என்றாராம். இனத்தால் அல்ல மனத்தால் மட்டும் வாழ்பவன் மனிதன் என்றாராம். வாழ்பவன் மனிதன் என்றாராம். தம்பிக்கு ஒரு பாட்டு,
அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு, வாழ்வில் நம்பிக்கை வளர்வதற்கு உதவு நான் சொல்லும் கதை பாட்டு. பார்த்தீங்களா அந்த வரிகளை? ஒரு மேதை பகல் நேரத்துல என்ன பண்றாராம், தேடுறாராம், எதையோ தேடுறாராம், எதை வச்சுக்கிட்டு. அது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஒரு கையில் ஒரு லேண்டர்னாக்கா பேருங்க லாந்தர் லைட் வச்சுக்கிட்டு பகல்ல அந்த லைட்டை வச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்து தேடிக்கிட்டே இருக்காரு, தேடுறாரு. இந்த தெருவில் அந்த தெருவில் அங்கே இங்கே அப்படி தேடுறாரு. என்ன தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலர் அவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, இல்லைங்க, மனிதன் சொல்லுவாங்களே அவங்க எங்கங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவரை கேட்கறதே மனிதர்கள் தான். ஏங்க என்னங்க தேடுறீங்க, அதுவும் பட்ட பகல்ல லைட்டு வச்சுக்கின்னு அப்படின்னா தேடுறீங்க, எதை தொலைச்சிட்டீங்க, காசையா பணத்தையா எதை அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கும் பொழுது அவர் சொல்றாராம், மனிதர்களை தேடுகிறேனப்பா, மனிதர்களை காணவில்லையே, எங்கே போனார்கள் சொல்லிட்டு அவர் சொல்றாராம். அதுதான் அது. ஆமா, மனிதன் எங்கே காணவில்லை, தேடுகிறேன் நான் என்றாராம். பிறப்பால் வளர்ப்பால் இருப்பவரெல்லாம் மனிதர்கள் அல்ல என்றாராம். இனத்தால் அல்ல மனத்தால் மட்டும் வாழ்பவன் மனிதன் என்றாராம். வாழ்பவன் மனிதன் என்றாராம். பிறப்பால் இல்லைங்க, வளர்ப்பால் இல்லை. நான் பெரிய டாட்டா புள்ள, என் அப்பா வந்து பிர்லா, எங்க அப்பா வந்து அப்போற்பட்டவரு இப்போற்பட்டவரு, நாங்க அந்த மதம், நாங்க இந்த மதம், நாங்க இந்த ஜாதி, இப்படி இல்லை. பிறப்பாலோ வளர்ப்பாலோ பெரிய அந்தஸ்துல உள்ளவர்களோ யார், மனிதர்கள் அல்ல. புரியுதுங்களா? பெரிய நாங்க இந்த இனம், அந்த ஜாதி, இந்த மதம், எங்க சொத்து எவ்வளவு தெரியுமா, நாங்க எவ்வளவு ஆட்டையை போட்டு வச்சிருக்குமா, நாங்க நினைச்சா இந்த நாட்டையே தூக்கிடுவோம், இந்த நாட்டு மக்களையே நாசப்படுத்திடுவோம். இப்ப இருக்கிற கொத்தடிமைகள் என்னடா, எச்ச பசங்களா, 200 ரூபா கொடுத்தா மூத்தத்தை குடிக்கிற நாய்கள் தானடா நீங்க, மக்கள் தானடா. மதிகட்ட மக்கள், அறிவட்ட மக்கள், எச்சை மக்கள், பிச்சை மக்கள். 200 ரூபா காசு கொடுத்தா எங்க வேணாலும் கையெழுத்த போடுவேன், பொண்டாட்டியை கூட குட்டி கொடுப்பேன். அப்படிப்பட்ட கேவலமான எச்ச பசங்க தாடா மக்கள். நீங்க கேள்வி கேட்க தெரியாதவர்கள். மானம், மரியாதை, ஈனம், சூட்டு, சொரணை அது இருந்தா நீ வந்து குவாட்டரையும் பிரியாணியும் வாங்கி தின்னுட்டு 200 ரூபாய வாங்கி தின்னுட்டு பெத்த புள்ள. உண்மையாலுமே கேக்குறேன், இந்த புள்ளன்றிய பெத்தன்றிய சத்தியமா நீ தான் அவளுக்கு பத்தியா இல்ல அவதான் உனக்கு படுத்து பெத்தாங்களா? எதுக்கு கேக்குறேன்னா, நீ பெத்தன்னு சொல்ற, அது பஸ் ஸ்டாண்ட்லயும் ரயில்வே ஸ்டேஷன்லயும் அங்கேயும் நீ பிச்சை எடுத்துக்கின்னு கையில கத்தியை வச்சுக்கின்னு படிப்பு கத்துக்கோன்னா படிப்பு சொல்லி கொடுக்குறவன கழுத்து வெட்டுது. அப்படிப்பட்ட பெத்த அப்படி நீ பெத்துன்னா கண்டிப்பா அது புள்ளையா இருக்காதுப்பா, அது புறம்போக்கு புள்ளையா தான் இருக்கும். அவனுக்கோ ஒருத்தவனுக்கு உன் பொண்டாட்டி படுக்கையை விரிச்சு புள்ளைய பெற்று அதை ரோட்ல ஓட்டுட்டா, அது 200 ரூபா கொடுத்தா என்ன, கஞ்சா கொடுத்தா என்ன, பிரியாணி கொடுத்தா என்ன, குவாட்டருக்கு கொடுத்தா என்ன, கொடுத்துட்டு போய் அவனை குத்துறானா குத்தும், வெட்டுலானா வெட்டும். அதுதானா நடக்குது. அசிங்கம் பிடிச்சவனுங்க மக்கள் மயிறு மக்கள். உங்களால உங்க குழந்தைகள் உங்க கண்ணு எதிர்க்க சாவுத, அதை பார்த்து கூட நீங்க திருந்தலன்னா உங்களுக்கு நான் எவ்வளவு திட்டனா என்ன உரைக்கவா போகுது? நானும் தான் திட்டிக்கிட்டே இருக்கேன். 22,000 வீடியோக்களில் திட்டி இருக்கிறேன். ரோஷம், மானம், சூடு, சொரணை இவ்வளோ திட்டுறான் இந்த கழவன். கொஞ்சமாவது நம்ம சிந்திப்போம், செயல்படுவோம். எல்லாரும் சொல்றாங்களே, எல்லா வேதங்களும் சிந்திக்க சொல்கிறதே. சாக்ரட்டிஸ் சிந்திக்க சொல்லுகிறாரு, எம்ஜி ராமச்சந்திரன் சிந்திக்க சொல்கிறாரு, பெரிய பெரிய அறிஞர்கள், பாரதி, திருவள்ளுவர், எவ்வளவு பெரிய பெரிய மேதைகள் உலகில் உள்ளவர்கள், அத்தனை தீர்க்கதரிசிகளும் திருந்துவதற்கு எவ்வளவு விஷயங்களை சொல்றாங்க. அப்படி இருந்து இவனுங்க திருந்த மாட்டானுங்க. இவங்களுக்கு திருத்துறது ஒன்னே ஒன்று தான், அதான் இயற்கை. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னால ஸ்பெயின்ல பாத்தியா என்ன, வீட்டுக்குள்ளால வருது கடல், போய் பார்.
அது ஓடிட்டு தான் இருக்குது யூடியூப்ல. நேற்று கூட நான் பார்த்தேன். வீட்டுக்குள்ளார வருது, சும்மா அடிச்சு நொறுக்குது. எல்லாம் முன்கூட்டியே பரவாயில்ல, அந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிட்டுக்குது, எச்சரிக்கை கொடுத்து எல்லாரையும் வெளியேற்ற செஞ்சுட்டு இருக்குது. சொல்ல முடியாது, நாளைக்குன்னு தான் எவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க, எவ்வளோ பேர் காணாமல் போயிட்டாங்க என்ற தகவல்கள் நாளைக்கு அல்லது நாளைக்கு வரும், இல்லை இன்னைக்கு வந்திருந்தாலும் வந்திருக்கும். நான் எது தானே பார்த்தேன். ஸோ இங்கே முக்கியம் என்ன சொன்னால், அந்த மதம் இந்த மதம் எல்லாம் முக்கியம் இல்லைப்பா. மனத்தால் ஆமா, இனத்தால் இல்லப்பா, மனத்தால். அங்க பாருங்க அருமையா, மனத்தால் மட்டும் வாழ்பவன். மனம், அவனுடைய மனசாட்சி என்ன சொல்கிறது? அவன் மனம் வந்து எப்பொழுதும், ஆமா, இயேசுநாதரை போல உன் விரோதியையும் நேசி என்று சொல்லிக் கொடுக்கிறார் இயேசுநாதர். உன் விரோதியை கூட நேசிப்ப. ஹசீன் வந்து நின்னானா, முதல்ல அவனுக்கு உன் கையில இருக்கிறத கொஞ்சம் பிரிச்சு கொடு, நீ கொஞ்சம் சாப்பிடு, அவனுக்கு கொஞ்சம் கொடு. இதுதான் எல்லா வேதங்களும் சொல்றது, இயேசுநாதர் மட்டும் சொல்லல. அம்மா ரெண்டாம் இயேசுநாதருக்கு முன்னால பிறந்த ஒரு சாக்ரடீஸ், அவரும் அதை தான் சொல்றார். ஸோ இங்கே என்ன முக்கியமான ஒரு விஷயம் என்றால், தலைவர்கள் சரியில்லை, அரசாங்கம் சரியில்லை, அதிகாரிகள் சரியில்லை. ஆமா, இன்னும் சொல்ல போனா அரசியல்வாதி கூட 5 வருஷத்துல ஓடி போடுவான். ஆனா இந்த அதிகாரிகள் என்பவர்கள் வந்து எவ்வளோ அயோக்கியம் பண்றாங்க. எல்லாமே பிரைவேட்டா மாறிடணும். அதிகாரிகள் என்பவர்கள் அரசாங்கத்தில் அதிகாரிகள் இருக்கக்கூடாது. அரசாங்கம் வந்து என்ன பண்ணணும், 5 வருஷம் தானே நம்ம இருக்க போறோம். மக்கள் என்கிறோமே, மக்கள் பணத்தில் வாழ்கிறோமே, மக்களுடைய வரி பணத்தில் வாழ்கிறோமே, மக்கள் பணத்தில் கார், வீடு, பங்களோ, உல்லாசம், இப்படி ஒரு 5 வருஷத்துக்கு சரி நம்ம ஜாலியா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். அதுக்காக இந்த அதிகாரிகளை கூட ஆமா ஒரு 5 வருஷத்துல வந்து தூக்கிடணும். 5 வருஷம் தான்ப்பா உனக்கு, எங்களுக்கே 5 வருஷம் தான் உனக்கு. ஆமா, ஒரு இன்ஸ்பெக்டரா, ஒரு போலீஸ்காரா 5 வருஷம் தொட்டி விட்டுரு, மற்றவங்களுக்கு கூட வேலையை. எவ்வளோ பேர் இருக்கிறான் வேலை இல்லாதவங்க உலகத்துல வேலை இல்லாதவர்களே இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும், பிரித்து கொடுக்க வேண்டும். எல்லாம் பொது உடைமையை எல்லாம் சாகட்டை சொல்லுவார், எல்லாம் பொதுவாக இருந்துட்டா பிரச்சனையே வராது அப்படின்வார். அந்த மாதிரி 5 வருஷம்தான். ஆமா, ஒரு குக்கர் விற்கிறான், கேரண்டி கொடுக்க மாட்டான். ஒரு வாட்சி விற்கிறான், 5 மாசத்துக்கு தாங்க, அது கூட கொடுக்க மாட்டான். அதே மாதிரி தான் கவர்மெண்ட் வேலையா 5 வருஷம் கூட கிடையாது, ஓடிப்போ. ஆமா, ஏன்னா அடுத்த ஆட்சி வரும், அடுத்த ஆட்சியில் வேலை ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்கிறான்பா, படித்தவர்கள் போய். ஆமா, டிகிரி முடிச்சவெல்லாம் பாரு சோறு வித்துனுக்குறான். சுகியா என்னமோ பாவம். ஆமா, 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்து படிச்சுட்டு என்ன விற்கிறான், சோறு விற்கிறான், டிரைவரா இருக்கிறான், வேற அநியாயத்துக்கு பாவமான வேலைகள் எல்லாம் போய் செய்யறான். எந்த அறிவும் இல்லாதவன், படிப்பறிவு இல்லாதவன், கட்சி பலம், ஆட்சி பலம், மயிறு பலம், அந்த மாதிரி பலத்தை வச்சுக்கின்னு ரெக்கமெண்டேஷன்ற பேர்ல ஊரை ஏமாத்தின்னு இருக்கிறீங்க. உங்களெல்லாம் அதிகாரிகளுக்கு, அரசாங்கம், நீதிபதிலாம் யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. இயற்கை உன்னை வாட்டி வதைக்கும். இந்த வருஷம் தூக்கி போட்டு மிரி நினைக்கும். அப்பவாது எனக்காக தயவு செஞ்சு ஒரு கிழமை மொத்தம் கத்திக்கினே இருந்தானப்பா, சொல்லினே இருந்தானப்பா, கொஞ்சம் கொஞ்சம் மனசாட்சியோட வாழுங்கடா அப்படின்னு கத்திக்கினே இருந்தானே. ஆமா, உடனே இயற்கை உன்னை கொண்டு சந்தோஷப்பட்டுருவேன். சப்போஸ் ஒரு கை ஒரு காலு, ஆமா, இந்த மாதிரி எடுத்துட்டு அப்படியே விட்டுச்சுன்னா வருந்தி செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டா ஜீசஸ் காப்பாத்திடுவாருன்னு சொல்றாங்க. அது என்னமோ நமக்கு தெரியாது. ஆமா, சரி, அது பார்த்துக்க. என்னது, பிறப்பால் வளர்ப்பால் இல்ல, இனத்தால் இல்ல, மனத்தால் சிறந்தவன் மனிதன். புரியுதா? பிறப்பு அந்த ஜாதி இந்த ஜாதி, அவன் பெரியவன் இவன் பெரியவன், அவங்ககிட்ட 500 கப்பல் இருக்குது, அவெல்லாம் பெரியவனும் அல்ல, உயர்ந்தவனும் அல்ல, நன்றாக வளர்ந்தவனும் அல்ல. சொல்லப்போனா இழிவானவர்கள் அவர்கள், அப்படிதான் சொல்லணும். ஸோ மனத்தால் வாழ்பவன் மனிதன். ரைட்டா? அப்புறம் என்ன பாருங்க, பிறப்பால் வளர்ப்பால் இருப்பவரெல்லாம் மனிதர்கள் அல்ல என்றாராம். இனத்தால் அல்ல மனத்தால் மட்டும் வாழ்பவன் மனிதன் என்றாராம்.
தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு, வாழ்வில் நம்பிக்கை வளர்வதற்கு உதவும் நான் சொல்லு கதை பாட்டு. தம்பிக்கு ஒரு பாட்டு, தங்கைக்கு ஒரு பாட்டு. நான் இந்த இடத்துல தம்பி தங்கைகள் என்று குறிப்பிடுவது யாரை என்றால் 2K கிட்ஸ், அப்புறம் அந்த ஜென்சி கிட்ஸ், அவங்கள தான். ஏன்னா இந்த உலகம் அவர்களுக்கு உண்டான உலகம். கிழ பசங்க, திட்டு பசங்க, அயோக்கிய பசங்க, நாதாரி பசங்க, இந்த கௌரவ கொலை பண்ணுறேன், ஆணவ கொலை பண்ணுறேன், மயிறு கொலை பண்ணுறேன், அவங்களுக்கு இல்லை. அதெல்லாம் வயசாகி போய் நோய் நொடியோடு இருக்குது. எந்த ஆஸ்பத்திரியில் கிடக்குதோ தெரியல, இல்லை போகிற வழியில் எந்த லாரியில் அடிப்பட்டு சாவமோ தெரியல. இந்த வயசான கிழப்பசங்க என்ன மாதிரி. நான் கிழப்பையன், பட் நல்லவன், புரியுதா? ஸோ அதனால் இந்த 2K கிட்ஸ் அப்புறம் இந்த ஜென்ஸு கிட்ஸ் எல்லாம் வந்து நிறைய நீங்கள் யோசிக்கணும். உங்கள் கையில் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது, இவ்வளோ விஷயங்களை நீங்கள் வந்து படம் பிடிக்கலாம், வீடியோ எடுக்கலாம். அதை வந்து ஒன்றும் அறியாத மக்களுக்கு வந்து நீங்கள் அதை வந்து போடலாம். ஆமாம், முன்னெல்லாம் பார்த்தா டெக்னாலஜி இல்லை. டெக்னாலஜி இல்லாத காலத்திலேயே வந்து எவ்வளோ சிறப்பான விஷயங்கள்லாம் நடந்து இருக்கிறது. இன்னைக்கு எங்கேயோ போயிருக்கு. ஏஐன்றான், ChatGPTன்றான், நிலாவுக்கு போகிறேன்றான். சொல்லுங்கப்பா, நிலாவுக்கு போகிறேன்றான். சந்திரன வடுக்கட்டின்னு ஒன்று இருக்குது, மார்ஸா பேர் என்ன, செவ்வாயில் வீடு கட்டி கொடுக்குறேன்றான் எலன் மஸ்க். ஸோ இன்னைக்கு இப்பேற்பட்ட ஒரு வளர்ச்சி மிகுந்து இருக்கும் இந்நாளில் ஜென்சி கிட்ஸ், 2K கிட்ஸ்ல அந்த தண்ணி அடிக்கிறது, பொண்ணு பின்னால் சுற்றுறது, கஞ்சா குடிக்கிறது, கத்தியை தூக்குறது, படிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் தப்பு. ஏஐ படிவுகள், ஏஐ என்பது டேஞ்சர் தான். ஆமா, நெட்டு மாதிரி தான். நெட்டு எப்படி நல்லதும் கொடுக்கும், கெட்டதும் கொடுக்கும், எல்லாமே அப்படித்தான். உலகமே அப்படித்தானே. இரவு பகல், மேடு பள்ளம், இன்பம் துன்பம், அப்படித்தான். ஆமா, மொபைல் கையில் வச்சுன்னு இருக்கிறவெல்லாம் மிகப்பெரிய ஆயுதத்தையே கையில் வச்சிருக்கிறான். எந்த நேரம் வேணாலும் அது, ஆமா, இருபுறமும் தீட்டிய கத்தி மாதிரி தான். உன் கழுத்தையும் அறுக்கும், உன்னை காப்பாற்றவும் செய்யும். ஸோ நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு நீ, உன் குடும்பம், உன் பிள்ளைகள், உன்னை சார்ந்தவர்கள், உன் உறவினர்கள், உன் நண்பர்கள் போன்றவர்கள் அனைவரும் எல்லாமே நல்லா இருக்கணும் என்று நினை. ஆமா, நீ மட்டும் ஆட்டையை போட்டு துண்ணணும். ஆமா, செக் பண்ணினா ஒருத்தனும் வரமாட்டான் பாவம் பகுதியில். ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்படுறேன் இந்த நேரத்தில். உலக சரித்திரம் நான் சொல்லுவேன், சரித்திரத்தெல்லாம் படிக்காத. ஆமா, சரித்திரத்தை பற்றி பேசாத. அந்த மன்னன், இந்த மன்னன், அந்த குரு, இந்த குரு, அந்த மத குரு, இந்த மத, அவங்களாம் அடிச்சு நோய் தூக்கி போடு. உன் பசி, காலையில் எழுச்சியா, கை வலிக்குதா, கால் வலிக்குதா, ராத்திரி தூங்க முடியலையா, சளி பிடிச்சிருக்கா, ஜுரம் அடிச்சிருக்கா, இன்று என்னமோ அதை பற்றி மட்டும் யோசிப்ப. செம்ம சேரன், சோழம், மயிறு, மண்ணாங்கட்டி, அவன் இவன் பக்கத்து வீட்டுக்காரன் என்னென்ன, அவன் தான் அவனுக்கு காலையில் என்ன எழுச்சி உடனே கதை திறந்தோடனே எவனை பார்ப்பேன் நீ? சேரனியா, சோழனியா, இயேசுநாதரியா, புத்தரையா, இல்லாட்டி முருகனியா, பிள்ளையாரியா? பக்கத்து வீட்டுக்காரனையும் டீ கடைக்காரனையும் தான். ஸோ இன்று என்ன, அதை மட்டும் நன்றாக யோசித்து அதன்படி செயல்பட வேண்டும். ஆமாம், மிகப்பெரிய ஏப்பா, 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாலவே உலகம் தோன்றியதாக சொல்றாங்க. சரி, அது விட்டுரு, என்ன விட்டா நான் 4 நாளைக்கு அப்படியே பேசி கிடப்பேன். என்ன சொல்ல வரேன்னா, சர்வாதிகாரம், சர்வாதிகாரிகள் எல்லோருடைய வாழ்க்கையும் நடுத்தெருவில் புழுவா துடிச்சு செத்தாங்க. அது எவ்வளோ இருந்தாலும் நீ போய் எடுத்துக்கோ. எவ்வளோ சரித்திரத்தில் எவ்வளோ பேர் இருக்கான். அலெக்சாண்டர் எடுத்துக்க, அப்புறம் யார், மாவீரன் அலெக்சாண்டர், நெப்போலியன், நவன், லோட்டு, லொசுக்கு, இட்டி, அமன், முசோலினி, இப்படி ஒரு பாரு போ. நம்ம ஊர்ல கூட எடுத்துக்கோ, நிறைய பேர் கிடக்குறானுங்க. எல்லாம் சர்வாதிகாரிகளாக வாழ்ந்தவன் எல்லோரும் கடைசி காலத்துல சாவர நேரத்துல சோறு தண்ணி இல்லாம புழுத்து ரோட்ல செத்தான். தூக்கி போறதுக்கு ஆள் இல்லை. 4 பேர் 10 பேர் கூட அவன் சாவுக்கு பக்கத்துல இல்லை. அதனால இந்த சர்வாதிகாரம் பெரிய, நான் தான் இவன் அவன் இதெல்லாம் விட்டுடு. செத்து போனா பக்கத்துல செத்து போன பள்ளி கூட வந்து உன் பக்கத்துல படுத்துக்காது. ஆமா, சகுனம் சொல்லுற பள்ளி, நீ செத்து போட்டா அது கூட உன் பக்கத்துல வராது. எறும்பு என்ன வரும். ஆமா, சுகர் இருந்தா, நீ சுகர் பேஷண்டா இருந்தான்னு வச்சுக்க, செத்து போயினா உன்னை வந்து எறும்பு தான் முச்சிக்கும்.
பார்த்துக்க. ஸோ எதுக்கு சொல்ல வர்றோம்னா, மிகப்பெரிய சர்வாதிகாரிகள் சாதாரணமாக இல்லை, 10 முறைகள் பெரிய 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 பேரரசுகள் அழிந்திருக்கிறது, பெரிய சாம்ராஜ்யங்கள் அழிந்து போனது. இப்போ எல்லாமே சும்மா நம்ம அதனுடைய நிழலில் தான் வாழ்ந்து நிற்கிறோம். இருந்தாலும் இன்னைக்கு டெக்னாலஜி நல்லா இருக்கு, ரொம்ப அற்புதமாக இருக்கு இன்னைக்கு டெக்னாலஜி. மனிதர்களே வேணாம், எல்லாமே எலக்ட்ரிக்கில் போயிடலான்ற மாதிரி போயின்னு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜென்சிக்கு தம்பிகளே தங்கைகளே, ஆமாம் உங்களுக்கு தான் இப்போ நான் இந்த கதைப்பாட்டை பாடிட்டு இருக்கிறேன், எம்ஜிஆருடைய கதைப்பாட்டை. ஸோ நீங்கள் ரொம்ப ரொம்ப இப்போ விழிப்புணர்வுடன் வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்கிறீங்க. காரணம் என்னன்னாக்க, ஆமாம் அரசாங்க பேரிடரால் அல்ல, அரசாங்க பேரிடர் அது காலங்காலமாக இருக்குது. ஆட்சிகளால், மந்திரிகளால், அரசாங்க அதிகாரிகளால் காலங்காலமாக தொண்டைகள் போய் கொண்டு இருக்கிறது. மண்ணை தின்னா, மண்ணை அல்லனா, தங்கத்தை திருடினா, தங்கத்தை வித்தா, இப்பவும் அது நடந்து கொண்டு இருக்கிறது. ரொம்ப ஜெகஜோதியா போலீஸ்காரர்களே ரிப்பன் கட் பண்ணி, ஆமாம் சாராயங்காசுடா, தங்கத்தை கட்டுடா, ரிப்பன் கட் பண்ணி சிறப்பாக அதை நடைபெற செய்து கொண்டு இருக்கிறார்கள். நமக்கு அது முக்கியம் இல்லை. நமக்கு இப்பொழுது இந்த வருடம் 2026 மிகப்பெரிய அளவில் பேரிடர்கள் வரப்போகிறது. சுனாமி, நிலநடுக்கங்கள், எரிமலை வெடித்தல். இப்படி நேற்று கூட நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். இந்த பெர்முடா ட்ரையாங்கிள், முக்கோணத்தில் இருக்குமே 3, அந்த பசிபிக் கடலில் அந்த கப்பல்கள்லாம் போனால் காணாமல் போயிடும், ஃப்ளைட்லாம் மேலே பறந்தா அப்படியே உள்ளே ஈர்த்துக்குன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த பெர்முடா ட்ரையாங்கிள், பெர்முடா முக்கோணம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டெபிள்ஸ் என்னமோ சொல்லுவாங்க, டெபிள்ஸ் பெர்முடா, இல்லை பெர்முடா டெபிள்ஸ், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல. அது அவங்களுக்கு ஒரு 20 கிலோமீட்டரோ என்னமோ சம்திங், என்னமோ மிகப்பெரிய பாறைகள் அது உள்ளார கண்டறிந்திருக்கிறார்கள் விஞ்ஞானிகள். ஏகப்பட்ட விஷயங்களை கண்டறிந்து கொண்டு, ஆய்வுகளை செய்து கொண்டு, நல்லதையும் கெட்டதையும் உண்மையையும் பொய்யையும் மாறி மாறி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அது நமக்கு முக்கியமல்ல. நம் வாழ்வில் காலையில் எழுந்திருக்கும் இல்லையா, அதுதான் நம் வாழ்வு. ஆமாம், நம்ம கண்ணுக்கு முன்னால் ஏஞ்ச உடனே என்ன தெரியுது, அதுதான் நம் வாழ்வு. கனவில் தோன்றுவதெல்லாம் நிஜமாவது இல்லை. கனவு காண வேண்டும் தான், அப்படிப்பட்ட கனவுகள் கூட நியாயமானதாக இருக்க வேண்டும். சரி, அப்படியே இந்த பாடலுக்குள்ளார போகலாம். அதனால நான் உங்களுக்கு தான் சொல்றேன், இயற்கை பேரிடர்கள் மிக பயங்கரமான அளவில் நம்மை நெருங்கி கொண்டு இருப்பதனால் நீங்கள் மிகவும் தெளிவாக, ரொம்பவும் ஜாக்கிரதையா, ரொம்பவும் உண்மையா, ரொம்பவும் விழிப்புணர்வோட எதிர்கொள்ளக்கூடிய அந்த பேரிடர்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்பட வேண்டும். அதற்கு நீங்க உசாரா ஆகும். இப்போ என்ன ஏது கண்ணுக்கு முன்னால வந்து போச்சு, அது என்ன, அனைவற்றையும் ஒரு முறைக்கு 100 முறை 1000 முறைகள் ஆய்வு செய்து தன்னுடைய குடும்பத்தை, நண்பரை, பெற்றோர்களை காப்பாற்றுவதற்கு என்ன வழிமுறைகள் இருக்கிறதோ அதை பின்பற்ற வேண்டுமே தவிர, அதை விட்டுட்டு நான் கட் அவுட்டு கட்டினேன், இந்த சினிமா டிக்கெட்டை 5000 ரூபாய் கொடுத்து வாங்கினேன், இன்னாருக்கு ஜால்ரா போட்டேன், இன்னாருடைய மூத்தத்தை குடிச்சேன், அவர் 200 ரூபா கொடுத்தாரு, பிரியாணி கொடுத்தாரு என்பதெல்லாம் தவறான விஷயங்கள். நான் இப்படிதான் பேசுவேன். நான் அப்பவும் சரி, எதையும் எவனிடமும் எதிர்பார்க்காதவன். 63 வயதாகி விட்டது. ஒரு டீ கூட நான் எவன்கிட்டையும் ஓசியில் வாங்கி குடிக்கிறது இல்லை. நான் இப்படி தான் பேசுவேன். சரியா? அடுத்தது அப்படியே போயிடலாம். இன்னும் ஒரு 4 வரிகள் தான் இருக்கிறது. ஸோ அது வரைக்கும் பார்த்தோம். அப்புறம் என்ன பார்க்கலன்னு சொன்னாங்க, மனத்தால் மட்டும் வாழ்பவன் மனிதன் என்றார். மனத்தால் வாழ்பவன் தான் மனிதன். இனங்குணம் பெரிய பணக்காரங்க, பாட்டாக்கரு, நான் ரஷ்யாவில் படித்தேன், அமெரிக்காவில் படித்தேன், ஜெர்மனியில் படித்தேன், ஆமாம் கூவத்தில் நக்கினேன், கூவத்தில் மீன் பிடிச்சேன், கூவத்தில் படகு ஓட்டினேன், இதெல்லாம் தப்பு. சரியா? அதுக்கு அடுத்தது என்ன அப்படி பார்த்தா என்னது ஒரு மனிதர்கள் அல்ல என்றாராம். இன்னும் அது பார்த்துட்டுமே, கை 2
கால் இரண்டு கடவுள் கொடுத்தான் மனிதனுக்கு தான் ரொம்ப முக்கியம். எம்ஜிஆர் அவர்களின் பாடல்கள் பார்த்தீங்கன்னா அந்த கதை இலாக்காவட்டும் அவருடைய படங்கள் எல்லாமே மிக பெரிய அளவில் வடிவமைக்கப்படும். அப்படின்னாக்கா ரொம்ப ஒரு டிஸ்கஷனா அந்த மாதிரி இந்த வரிகள் தான் இருக்கணும், இந்த வரிகள் இருக்கக்கூடாது, காட்சி அமைப்புகள் இப்படி தான் இருக்கணும், இப்படிலாம் இருக்கக்கூடாது என்பதில் அவர் மிகவும் ரொம்ப அக்கறை எடுத்துக்கொண்டு பண்ணக்கூடிய ஒரு சின்னோண்டு மிஸ்டேக் கூட வந்துடக்கூடாது. ஏன்னா மக்கள் பார்க்குறாங்க, சின்ன பசங்க பார்க்கும், அதை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணி தப்பான விஷயங்களை அவர்கள் கற்றுக்கொண்டு விடக்கூடாது என்பதில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பார் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள். அப்படிதான். ஸோ இங்கே பாருங்க, இந்த கை ரெண்டும் கால் ரெண்டும் விஷயம் அவருடைய எல்லா பாடல்கள்லையுமே வரும். நிறைய பாடல்கள்ல நீங்க அதை பார்க்க முடியும். கை இரண்டு கால்கள் இரண்டு இருக்குதுப்பா, எதுக்குப்பா நம்ம கவலை பண்ணோம்? கைகள் இரண்டும் கால்கள் ரெண்டும் கடவுள் நமக்கு எதுக்குப்பா கொடுத்துருக்கிறாரு? உழைக்கிறதுக்கு தானே கொடுக்குறது. கால்கள் ஓடுவதற்கும் உழைப்பதற்கும், கைகள் ஓடுவதற்கும் உழைப்பதற்கும் கொடுப்பதற்கும் மெயினா. உழைத்து உழைத்து கொடுத்து கொடுத்து சிவந்த கைகள் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் கைகள். எந்நேரமும் உழைத்து கொண்டே இருந்தார். எந்நேரமும் இரவு பகல் என்று பாராமல் உழைத்து 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 ஓடாய் தேய்ந்து போய் அப்பா அந்த அந்த மாதிரி உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். சரிங்களா? அவருடைய பாடல் எல்லாத்தையும் ஓடி ஓடி உழைக்கணும் எல்லாம் பார்த்தேன். ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. இப்படித்தான் எல்லாமே ஏழைகள் தொழிலாளி, உழைப்பு, கை கால்கள், நேர்மை, உண்மை, பாசம், தெளிவு, இப்படி எல்லாமே புரட்சிகரமாக இருக்கும் அவரிடம். அப்படிதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய டுக்க கிட்ஸ் அந்த ஜென்சி கிட்ஸுங்களும் ரொம்ப தெளிவாக உங்கள் கையில் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது, நல்லா தெளிவாக இருக்கீங்க. உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு நிறைய விஷயங்கள் உங்களிடம் இருந்து நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். இப்பொழுதெல்லாம் செல்ஃபோன் அந்த அளவுக்கு நோண்டுறீங்க, நிறைய விஷயங்கள்லாம் எனக்கு தெரியவே தெரியல, உங்களிடமிருந்து நான் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் கஞ்சா குடிப்பது, பொண்ணுங்க பின்னால் சுற்றுவது, அப்பா அம்மாவை அடிப்பது, திருடுவது, செயின் அறுப்பது, ஏழை பாவம் அவன் ஏதோ கஷ்டப்பட்டு 5-10 சேர்த்து வச்சிருக்கான், அதை திருடி போய் தின்றிய தப்பு இல்லை. அரசாங்கத்தான் திருடுவான், திருட்டு போய் சாவ போறவன், நோய் நொடிகளை சாவறான தெரியல. எவ்வளவு மந்திரி இந்திரி அவன் இவெல்லாம் எட்டுக்குவான், நல்லா வருகிறான், ஒரு பயிலும் நல்லா இல்லை. அவன் எப்போ ஜெயிலுக்கு போவோன்னு காத்துனுங்கிறது, எப்படா நம்ம ஜெயிலுக்கு போவோம், எப்படா எவனாவது ஒரு நல்லவன் உள்ள வந்துடுவான். சினிமாவில் சொல்லுவாங்கல்ல, ஒருவன் வருவான் ஒருவன் வருவான். அந்த ஒருவன் வந்தா நம்மளை எல்லாரையும் தூக்கிடுவானே. நம்ம பண்ண அயோக்கியங்கள் 1, 2, 3, 4, 5 எப்பா எவ்வளோ மொத்த பெரிய தூக்குனாக்கா என்ன ஆகுறது இவனுங்க வாழ்க்கை? எந்த ஊருக்கு ஓடுவான்? ஆந்திராவுக்கு ஓடுவானா இல்லை அமெரிக்காவுக்கு ஓடுவானா? எங்கேயும் ஓட முடியாது. தொட்டி தொட்டி பிடிச்சி கையை காலை ஒச்சி இவனுங்களை துவம்சம் பண்ற நாள்கள் மிக மிக அருகில் இருக்கிறது. இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். இவன் நினைச்சுன்னு இருக்கிறான் நம்ம அப்படியே ஊரை ஏமாத்திடலாம் காலங்காலமா, அதெல்லாம் நெருங்கி விட்டது. எல்லா பாவத்திற்கும் சம்பளம் மரணம் என்பது போல இப்ப எல்லா தப்பு செஞ்சவனும் எல்லாம் சிக்க போறான், மாட்ட போறான். அடிதான் ஒத்ததான் இனிமே எல்லாருக்கும் உழப்போகுது. அரசாங்கம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய புதிய அரசாங்கம் வரும், மலரும், அதெல்லாம் நல்லா எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். பார்த்துங்க இருந்தாலும் சரி, அப்படியே பார்த்துடலாம். கை ரெண்டு கால் ரெண்டு கடவுள் கொடுத்தான் மனிதனுக்கு, இதய மட்டும் ஒன்று வைத்தான் சிந்தனை ஒரு வழி செல்வதற்கு. புரியுதுங்களா? இதயம் மட்டும் எதுக்கு ஒன்று வைத்திருக்காங்க? சிந்தனை ஒரு வழி செல்வதற்காகத்தான். அதனால இப்பொழுதாவது நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள், உங்கள் இதயத்தை சீர்படுத்திக் கொள்ளுங்கள், உங்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் இதயம் இனியாவது தவறு செய்யக்கூடாது. சிந்தனையை ஒருமுனைப்படுத்துங்கள். இவ்வளவு நாள் தவறு செய்திருக்கலாம், தவறு செய்தால் அதற்கு மன்னிப்பு இருக்கிறது, சட்டங்கள் இருக்கிறது. புரியுதா? தவறு செய்தவர்கள் எல்லாம் அப்படியே தூக்கு மேடிக்கு தான் போகணும்னு அர்த்தம்லாம் இல்லை. திருந்தி வாழ்வதற்கு ஏகப்பட்ட சலுகைகள் இங்கு தரப்பட்டு இருக்கிறது. அதனால தாராளமா இயேசுநாதருடைய நண்பர்கள் எல்லோருமே, சீடர்கள் எல்லோருமே தப்பானவர்கள் தான். அப்படிப்பட்டவர்களுடன் தான் இயேசுநாதர் தன்னுடைய பயணத்தை வைத்துக் கொண்டிருந்தார். அந்த மாதிரி தான் இங்கு தவறு என்பது தவறு செய்வது, தப்பு என்பது அறிந்து செய்வது.
ஸோ தவறு செய்தவர் திருந்த பார்க்கணும், அவ்வளவுதானே தவிர தப்பு செய்தவர் வருந்தி ஆகணும், அவ்வளோதானே தவிர செத்து போகணும்னுலாம் அர்த்தம் கிடையாது. ஸோ அதனால கொஞ்சம் உங்க கை 2 கால் 2 இருக்கு, நல்லா உழைங்க. சிந்தனையை ஒரு வழி செய்வதற்கு இதயத்தை நேர்மையாக வைத்துக் கொள்ளுங்க. ரைட்டுங்களா? இதயம் மட்டும் ஒன்று வைத்தான் சிந்தனை ஒரு வழி செல்வதற்கு. அப்புறம் என்னது? உயர்ந்தவர் யாவும் சுயநலம் இருந்தார் தாழ்ந்தவராவார் தரத்தாலே. மறுபடியும் இருங்க. கை 2 கால் 2 கடவுள் கொடுத்தான் மனிதனுக்கு. கை 2 கால் 2 கடவுள் கொடுத்தான் மனிதனுக்கு. இதயம் மட்டும் ஒன்று வைத்தான் சிந்தனை ஒரு வழி செல்வதற்கு. உயர்ந்தவர் யாரும் சுயநலம் இருந்தார் தாழ்ந்தவராவார் தரத்தாலே. உயர்ந்தவர் யாரும் சுயநலம் இருந்தார் தாழ்ந்தவராவார் தரத்தாலே. உழைப்பால் பிழைப்போர் தாழ்ந்திருந்தாலும் உயர்ந்தவராவார் குணத்தாலே. உயர்ந்தவராவார் குணத்தாலே. பார்த்தீங்களா என்னன்னு? ஆமா, உயர்ந்தவர்கள் எல்லாருமே உயர்ந்தவன் அப்படின்னு பெரிய பணக்காரன், பெரிய கோடீஸ்வரன், அவன் இவன் இந்த மாதிரி உள்ளவன் என்னது சுயநலம் இருந்தான். அவன் ஒரு சுயநலவாதியா இருந்தான். ஆமா, எச்சகையில் காக்கா ஓட்ட மாட்டான் சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி அவன் இருந்தானாக்க அவன் உண்மையாலும் தாழ்ந்தவனா, அவன் உயர்ந்தவன் இல்லையாமா. புரியுதா? அவன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, இவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராக இருந்தாலும் சரி, ஆமாம், ஏலேருந்து இசட் வரைக்கும் இருக்கிற ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் எல்லாத்தையும் நான் படிச்சிருக்கேன்னு அவன் பேருக்கு பின்னால் போட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, பட் அவன் என்னது சுயநலம் இருந்தால் அவன் தாழ்ந்தவன் ஆகிறான் என்கிறது இந்த வரிகள். ஆமா, அதே நேரத்தில் உழைப்பால் பிழைப்போர், உழைப்பவர் நம்ம பார்க்குறோம். நான் அன்றாடம் பார்க்குறேன், இவ்வளோ பேரை பார்க்குறேன். வெறும் ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு உழைத்து அந்த 500 ரூபாயும் 600 ரூபாயும் குடியில் விட்டு, குடியினான சரக்கு தண்ணி டாஸ்மாக்கு, ஆமாம் அப்பா சரக்கு, அதில் அந்த 400யும் 500யும் அழிச்சிட்டு ஒன்றுமே இல்லாமல் வாந்தி எடுத்துட்டு ரோட்டில் கடுக்கிறத. ஒவ்வொரு ரோட்லையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 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 சந்து பொந்து ரோடு மூத்துற சந்து எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும், எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். அது ஒன்றும் பெரிய கம்ப சூத்திரம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆமாம், நீ இப்போ விட்டு இப்போ பரப்பிட்டு போயிட்டு ஒரு 10 தெருவு அப்படி போயிட்டு இப்படி வரத்துக்குள்ள 20 பேரை நீ பார்க்கலாம் வாந்தி எடுத்துட்டு ரோட்டில் கிடப்பான். இன்னும் கடை கூட திறந்துருக்க மாட்டாங்க. நான் பேசுகிற இந்த நொடி பொழுது இந்த ஒயின் ஷாப் திறந்துருக்க மாட்டாங்க. ஆனால் நீ பார்க்க முடியும், ஒரு 10 பேர் ரோட்டில் தனியாக போட்டு ரோட்டில் ஆமாம் டிராஃபிக் அடைஞ்சல் பண்ணிக்கின்னு படுத்து கிடப்பான், மூத்த சந்திலே படுத்து கிடப்பான். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நிச்சயமாக மாறக்கூடியதான், மாறும் தான், உண்மை தான். நான் சொல்கிறேன், நேற்று கூட ஸ்பெயினில் கடல் தண்ணியே உள்ளே வந்துச்சுப்பா. ஆமாப்பா, அப்போ கடல் தண்ணியே உள்ளே வருதுன்னு சொன்னால் அந்த கட்டடங்களுக்கு எவ்வளோ பெரிய சேதாரம் நடந்திருக்கும், எப்படிலாம் விழுந்திருக்கும், எவ்வளோ பொருட்கள் அழிந்திருக்கும். இன்னும் சாவு எண்ணிக்கையோ சேதாரமோ இன்னும் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெறாமல் இருக்க வேண்டுமே என்றால் கைகள் இருக்கிறது, கால்கள் இருக்கிறது, உழைத்து உண்ண வேண்டும். அது உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பது மட்டுமல்ல, உள்ளத்தையும் நல்லா வச்சுக்கும். நம்மளாம் சாவத்துக்கு தான் பொறுப்பிருக்கோம், வாழறதுக்கு பொறுப்பில்லை. புரியுதா? அதனால கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்கு கொஞ்சம் சாப்பாடு, தூங்கிறதுக்கு கொஞ்சம் இடம் வேணும். ஆதி காலத்திலிருந்தே இன்று வரைக்கும் 3 விஷயங்கள் மட்டும்தான் முதன்மையாக பேசப்படுகிறது. என்னது? உண்பதற்கு உணவு, உடுத்துவதற்கு உடை, தூங்குவதற்கு ஒரு சின்ன இடம், இது போதும். ஆமா, நீ ஒரு ஊரையே, ஒரு நாட்டையே, தமிழ்நாட்டையே தன்னுடைய சொந்தமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இருக்கிறது 10 பேரோ 20 பேரோ 30 பேரோ 40 பேரோ 500 பேரோ எல்லாம் சொல்றான். 500 பேர் 1000 பேர் போயிட்டு இருப்பாங்க அவங்க குடும்பத்துலன்னு. ஆனால் 500 பேர் 1000 பேர் மற்ற பேர் செத்து போட்டு 500 பேர் 1000 பேர் என்ன பண்ணுவீங்க? எங்கே போய் நக்குவீங்க? மனுஷங்களெல்லாம் கொண்டுட்டு நீ மட்டும் என்ன திருப்பி பண்ண போற? எங்கே போய் நக்க போற? எந்த மூத்திர சந்தில் படுத்துக்க போற? சொல்லு. சர்வாதிகாரத்துவம்
நான் சொன்னேன், சர்வாதிகாரத்தில் மிக மிகப்பெரிய சர்வாதிகாரி இந்த இடி அமீன் இருக்கிறானே, அவன் வந்து ஆமாம் மனிதர்களை வேக வைத்து உண்ணுவானான் உகாண்டா. இப்போதான் ரீசெண்ட்லி தான் 2003 என்னமோ தான் இறந்து போனான் என்று நினைக்கிறேன். நம்ம ஜெனரேஷனில் வந்து வாழ்ந்த ஒருவன் அவன். ஸோ இன்னும் எதுக்கு சொல்ல பாருங்க, இன்னமும் வாழ்ந்து இன்னும் அந்த பக்கம்லாம் நிறைய கண்ட்ரீஸில் இன்னும் சர்வாதிகாரம் இருக்கிறது. ஏகப்பட்ட உலகத்தில் சர்வாதிகாரம் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கிற விஷயம் இன்னும் இருக்குது. ரொம்ப பேருக்கு அது தெரியல. அப்பாவும் இவங்களை கும்முடி பூண்டி தாண்டினாவே இவனுக்கு ஒரு மயிரும் தெரியாது. கும்முடியை பூடிய தாண்டினா அப்புறம் இவனுக்கு என்னையா தெரியும், ஒன்றும் தெரியாது. கேட்டால் எனக்கு உலகமே தெரியும்னு சொல்லி ஆட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. எம்ஜிஆர் சொல்லுவார், ஆமாம் எல்லாம் தெரிஞ்சவன் மூலையில் முடங்கி போய் கிடக்கிறான், ஒன்றும் தெரியாத டுப்பாக்குறவங்க ரெக்க கட்டிக்கிட்டு பறக்குதுன்னு சொல்லுவார். ஆமாம் எல்லாம் தெரிந்தவர்கள் மூளையில் முடங்கி கிடக்கிறார்கள். ஒன்றுமே தெரியாதது ரெக்க கட்டின்னு பறக்குது, திருடுது, பொய் சொல்லுது, தாலியாக இருக்குது, செயினாக இருக்குது, காதை இருக்குது, மூக்க இருக்குது, கஞ்சா விற்குது. என்ன கொடுமை இது! அதுவும் சிறு குழந்தைகள் முதல் கொண்டு பெரிய பெரிய அதிகாரிகள் முதல் கொண்டு நீதித்துறை முதல் கொண்டு எல்லோருக்குமே தெரிந்து நடக்கிறது. ரொம்ப கேவலமாக இருக்குது. அது தெரியாமல் ஏதோ ரகசியமாக நடந்துச்சு போயிடுச்சு வந்துடுச்சுன்னு சொன்னால் கூட நம்ம ஏதோ அட போங்கப்பா அப்படி சொல்லிட்டு செய்யலாம். ஆனால் இங்கே அனைவற்றும் கண்ணுக்கு தெரிந்து நடக்கிறது, கண்ணுக்கு தெரிந்தே மறைக்கப்படுகிறது, கண்ணுக்கு தெரிந்தே குற்றவாளிகள் வெளியில சுத்திட்டு இருக்கிறான், கண்ணுக்கு தெரிந்தே அப்பாவிகள் ஜெயிலில் கிடக்கிறான். இது மாறணும், இது மாறும். இது மாறும் என்றால் எப்படி? அரசாங்கமோ நீதித்துறையோ காவல்துறையோ இவர்களால் இது நடக்கப் போவதில்லை. இயற்கையால், இயற்கை தரப்போகும் பேரிடர்கள் இருக்கிறது இல்லையா? நீ இயற்கையை என்னையா பண்ணுவ? உன்னால என்னையா பண்ண முடியும்? இயற்கை நீ ஏதோ மண்ணை வெட்டிட்ட, அள்ளிட்ட, திருடிட்ட, தங்கத்தை வெட்டிட்ட, வைரத்தை வெட்டிட்ட, மரத்தை வெட்டிட்ட. உன்னை வெட்டுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதை தான் 2026 செய்ய போகிறது. நான் கவலைப்படுவது எல்லாம் இந்த கருவிகளுக்காகவோ அதிகாரிகளுக்காகவோ மந்திரிகளுக்காகவோ அல்ல. ஜென்சி கிட்ஸ், டுகே கிட்ஸ் உங்களுக்காக தான். இளைஞர்களும் வாலிப பெண்களும் ஜென்சி கிட்ஸ், டுகே கிட்ஸ் நீங்கள் இந்த டைம்ல சிந்தித்தீர்களே ஆனால் கைகள் இருக்கிறது, கால்கள் இருக்கிறது, உழைத்து உண்பதற்கு. கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு இந்த உலகை சும்மா சொர்க்கலோகம் மாதிரி மாற்ற முடியும். அது கிழவனாலாம் முடியாது. அது திட்டு பசங்க. அவன் பண்ண பாவத்துக்கு தண்டனைக்கு அவன் ஜெயிலுக்கு போகணும், இல்லாட்டினா செத்து போகணும். அது ரெண்டுல ஏதாவது ஒன்று கண்டிப்பா நடுவோம். பட் வாலிப பெண்கள், இளைஞர்கள், நீங்கள்லாம் எந்த ஒரு பெரிய தவறுகள், குற்றம், ஜெயிலுக்கு போகிற அளவுக்கெல்லாம் பெரிய தவறுகள்லாம் எதுவும் நீங்கள் செய்யலை. சின்ன சின்ன தவறுகள் செய்திருப்பீங்க, அதை சரி செய்ய முடியும். மன்னிப்பு கேட்டாலே போதுமானது தான், திருந்தி வாழ்ந்தாலே போதுமானது தான். மீண்டும் அழிய போகும் இந்த உலகத்தை தோளில் சுமக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. ஜென்சி கிட்ஸ், டுகே கிட்ஸ், தயவு செஞ்சு இதை மனதில் கொண்டு எம்ஜி ராமச்சந்திரன் படங்களை போய் பாருங்க, அவருடைய பாடல்களை கேளுங்க. எங்கிட்ட ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்குது, ஏகப்பட்ட புத்தகம். நான் ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷமாவது அவரை பற்றிய செய்திகளை கேட்கிறேன், படிக்கிறேன், பார்க்கிறேன். எனக்கு எப்பவுமே அவரை பற்றி தான் பேசணும் போல தோணுகிறது. அதனால் தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இது ரொம்ப பேருக்கு பிடிக்காது என்று எனக்கு தெரிந்திருந்தான் தான் பேசுறேன். ஓகே, முடிந்தால், வாய்ப்பு இருந்தால், நான் இருந்தால், நாளை என்று ஒன்று இருந்தால் மீண்டும் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.